Welcoming you all to the Book Brahma Literature Festival 2025. Now I request you to unveil the poster over there, sir. Thank you. Now I hand over the stage for the conversation. The stage is yours. I am here to introduce Mr. Lakshmi Saravana Kumar. I have a long association with him. Actually, we joined for writing a movie also. Indian 2 is my co-writer in that movie. I know him for more than 15 years, and this is his fourth writing. No. This is his eighth novel. I wrote a lot of reviews about him. He's a very promising Tamil author. He wrote about the wilderness and forest hunting and psychology of the hunting. In his first novel, Kanagar, I wrote a small article about that novel. According to Lakshmi Saravana Kumar, the hunting is a kind of metaphor showing the gambling of life, expressing the uncertainty, the tension, and the basic instinct expressed in our lives. So I think this novel is also a basic interpretation of life. I wish him all the best. So I wish everyone to read this novel. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். இந்த பன்றின் வேட்டை என்ற நாவலை இந்த அரங்கத்தில் மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த நாவலுக்கு இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு சிறப்பு சேர்வதாக நம்புகிறேன். இந்த தலைமுறை எழுத்தாளர்களில் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் எழுத்தாளர் லட்சுமி சோமகுமார் அவர்கள். அவருடைய நாவல்கள் ஒவ்வொன்றும் உப்பு நாய்களாக இருக்கட்டும், காலங்களாக இருக்கட்டும், அல்லது குமோராவாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நாவல்களுமே வேறு வேறு உலகத்தை கொண்டவையாக பெரும்பாலும் அந்த தீர்மானத்திற்கு மாற்றாக இந்த நாவல் கானகன் என்ற அந்த யுவ புரஸ்கார் விருது பெற்ற அந்த நாவலினுடைய உலகத்தை அடிப்படையாக கொண்ட நாவலாக பன்றி வேட்டையை நாம் வகைப்படுத்தலாம். குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் பழங்குடிகளை மையப்படுத்தி எழுதப்படக்கூடிய புனைவுகள் மிகவும் குறைவானவையாகத்தான் தொடர்ந்து வந்தது. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய நிறைய சிறுகதைகள் பழங்குடிகளை முன்வைத்து எழுதப்பட்டிருக்கு. அதுபோல சோழகர் தொட்டி மாதிரியான நாவல்கள் அப்படி முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுபோல கானகன் அல்லது இந்த பன்றி வேட்டை இந்த இரண்டு நாவல்களும் பழியர் பழங்குடியினரை அவருடைய உலகத்தை மையப்படுத்திய நாவலாக அமைந்திருக்கு. லட்சுமி சோமகுமாரனுடைய கதை உலகம் அவருடைய படைப்பினுடைய ஆதாரம் என்பது மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பழியை, வஞ்சத்தை அது தன்னளவில் சோதித்து பார்க்கிற ஒரு படைப்புலகம் என்று நான் வரையறை செய்ய முடியும் என நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த பன்றி வேட்டை பழியர் இனத்தினுடைய மலையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு வகையான பழியை முன்வைத்து எழுதப்பட்ட நாவலாக அமைகிறது. இன்னொரு வகையில் ஜெயமோகன் சமீபத்தில் வரையறுப்பது போல அதிவேக புனைவு என்ற அவருடைய ஆழமாக இருக்கட்டும், படிவளமாக இருக்கட்டும், அதுபோல ஒரு நவீன எழுத்தாளர் இன்றைக்கு தன்னுடைய ஒரு வாசக திறனை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு மாற்று வடிவமாக இந்த நாவல் உருவாகி வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வேளையில் இருப்பவர்கள் எனக்கு மூத்தவர்கள்
ஒரு வகையில் அவர்களை ஆசான்களாக கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை லட்சுமி அவர்கள் தெரிவித்துக்கிறேன். குட் ஈவினிங் ஒருவா, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சுருக்கமாவே முடிச்சிடலாம். இந்த நாவல் ரொம்ப தூங்கிய காலகட்டத்துல இருந்து இதோட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாவல் வந்து ஒரு குறுநாவலா ஒரு 40 பக்கத்துக்கு வந்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த காலகட்டத்துல ஆக்சுவலா நான் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிருக்கேன். 12 மாசத்துக்கு ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒரு 1 இயர் கேப் இருக்குது. என்ன பண்ண தெரியாது, போய் இதெல்லாம் படமா எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒரு படமா எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் மாதிரிலாம் ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு படத்துக்கு போனதுக்கு முன்னாடி ஷூட்டுக்கான எல்லாம் ரெட்டிலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டக்குனு அப்படியே நிப்பாட்டி உடனே வந்து படம் பண்ண வேண்டாம், ஒரு முதல் இயக்குனரோட படம் இங்கே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிரேக் போட்டு இந்த வெப் சீரிஸ் போய் எடுத்து போறாங்க. அண்ட் நான் படமா பண்றப்போ எனக்கு சில கேள்விகள் இருந்தது இந்த கதையில. அப்போ அதையெல்லாம் ஓடி திரும்ப இது பண்ணும்போது அதை சொல்லப்படாத கதைகள்லாம் திரும்ப எடுத்து இந்த கதைக்குள்ள சொல்லணும்னு தோணுச்சு. அப்படிங்கும்போதுதான் பந்து வேலை நாவல். தொடர்ச்சியாவே வந்து தமிழ் லிட்டரேச்சர் வந்து பழங்குடிகளை பத்தின பொதுவா வந்து ட்ரைப் அப்படின்றது தமிழ் இதுல வந்து செய்திகளா இல்ல வந்து மேலோட்டமா தான் சொல்லப்பட்டது. அவங்களோட வாழ்க்கை பின்னணியில ஒரு முழுமையான விஷயம் எழுதுறது வந்து ரொம்ப நேரம் தான். அது வந்து சோழவர்த்தி மாதிரி அது மாதிரி ஒரு சில இதுதான். அப்போ ட்ரைப்ஸோட கதையை சொல்ல வேண்டிய ஒரு பெரிய தேவை வந்து தமிழ் சொல்லுறது. ஏன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு கலாச்சார மாற்றம் எப்படி சமவெளியில் நிகழ்ந்திருக்கோ அதே அளவுக்கு மலைப்பகுதிகளில் இருக்கிற பழங்குடிகளுக்கும் அதே மாதிரி வெவ்வேறு நிலங்களில் வாழ பழங்குடிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த கலாச்சார மாற்றத்தை கடந்த ஒரு 60-70 வருடங்கள்ல இந்த கலாச்சார மாற்றத்துல, ஏன்னா அவங்க எல்லாருமே பெரும்பாலான பழங்குடிகள் வந்து காட்டை வந்து தோற்றப்பட்டிருக்காங்க. காட்டை வந்து தோற்றப்பட்ட பழங்குடிகள்ல நிறைய பேர் வந்து சமவெளி பகுதிகள்ல மூழ்கி போய் வாழ முடியாம நிறைய வந்து சிக்கல்கள் வந்து எதிர்கொள்றாங்க. கடந்த வாரம் வந்து நான் ஒரு கேஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாச்சு. போயிருந்தேன். வசனக்குடி பகுதிகள்ல இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டாக அந்த காட்டுல இருந்து வெளியே இருக்கிறாங்க. ஸோ ஒரு 30-40 குடும்பங்கள் அந்த மாதிரி வந்து காட்டை வந்து வெளியில இருக்கிறாங்க. அது வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கார்டு ஃபால்ஸ் கார்டு வேலை வந்து அங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி ஊட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்போ வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் அவர் வீட்டுக்கு போயிருந்தவங்க, மிச்ச நாட்கள் இந்த ஊட்டியோட இந்த நகரச்சூழலுக்குள்ள அவர் வாழ வேண்டிய ஒரு பிடி உருவாங்க. 1.5 வருஷத்துல வந்து அவர் வந்து மனநல அவரால் அந்த சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அவர் வந்து சிகிச்சைக்கு போயிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து சொல்லணும். காலத்திலிருந்து தோற்றப்பட்ட பழங்குடிகளோட சாதாரண வாழ்க்கை என்னோட வாழ்க்கை இதையெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ரைட்டரா தமிழ்ல வந்து ஒரு 15-16 வருஷம் எழுதிட்டு இருக்கவங்க இதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு பெரிய தேவை. ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஒரு குறிப்பிட்ட விதமான கதைகள் தான் சொல்லணும். ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் இந்த ஐடியா வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டுமே வந்து எழுத. அப்போ பொதுவா நம்ம வந்து என்னன்னா எல்லா காலகட்டத்துக்கான பிரச்சனைய அல்ல எல்லா காலகட்டத்துக்குமா கவனிக்கப்படாம விட்ட மனிதர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு தமிழ் சூழலை இன்றைக்கு இருக்கு. அப்போ அப்படியான ஒரு தேவை இருக்கிறதுனாலதான் இந்த பஞ்ச வேட்டையில வந்து மறுபடியும் வந்து பணியர்களோட வாழ்க்கையை வந்து எழுதி. பணியர்கள் வந்து பொதுவாக வந்து தமிழ்நாட்டுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மதுரை, தேனி, திண்டுக்கல் மாதிரி ஒரு 3-4 மாவட்டங்கள்ல வாழ்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்க நிறைய அதாவது தமிழ்நாட்டுல கூட அதிகமான மக்கள் தொகை கொண்ட பழங்குடிகள்ல வந்து பணியர்கள். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப வேகமா வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா அவங்களோட செட்டில்மெண்ட், ஒரு ஏரியா வந்து இன்னொரு ஏரியாவுக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ண பின்னாடி இருக்கிற செட்டில்மெண்ட், அப்புறம் அவங்களுக்கு சரியான வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணங்கள், இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ்னால அவங்களால சர்வைவ் பண்ண முடியல. அப்போ நிறைய பேர் என்னன்னா ரோடு போடுற வேலைக்கு, இந்த மாதிரி கட்டட வேலைக்கு, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து நகரங்களை நோக்கி வர்றாங்க. நகரங்கள் நோக்கி வர பழங்குடிகள் வந்து தன்னோட கிராமங்களோட தன்னோட இலக்கும் தொடர்புகள் போய் அவங்களால வந்து என்னன்னா அந்த பிரச்சனைகளை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். சோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த நாவல்ல வந்து ஓரளவு சொல்லிட்டேன். இதற்கு முந்தைய 2012-13 எழுதின காணல் நாவல் இதோட இன்னொரு காலகட்டத்தை பேசக்கூடிய நாவல். இது அதன் முந்தைய காலகட்டத்தை பேசக்கூடிய நாவல்.
யாருக்காவது தமிழ் ரீடர்ஸ் யாராவது தான் கேள்வி கேட்கறதா ஒரு விஷயத்துல ஒரு மொழியாக நம்ம எடுத்து போனா சரியா இருக்கும். இப்போ கானகனுடைய உலகத்துக்கு முன்னாடி இருக்கிற உலகம் பண்டிகை கேஸ் பண்ணிருக்கேன். காலையில பார்த்தீங்கன்னா இப்போ கூட பேசிக்கிறாங்க கிளைமேட்டிக் செக்ஷன் அப்படிங்கிற தொடர்ச்சியா சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச்னால உருவாகிற செக்ஷன். அப்படி இந்த நாவல் நீங்க சொல்ல வந்தீங்களா இல்ல அதை எழுதணும் அப்படிங்கிற ஏதாவது இல்ல? இப்ப கிளைமேட் சேஞ்ச் மையப்படுத்தி ஒரு நாவல் எழுத போனோம்னா அது ஒரு ரொம்ப இண்டிவிஜுவலான ஐடியா, ரொம்ப இண்டிவிஜுவலான அப்ரோச். ஆனா இந்த நாவல் என்னன்னா, நான் வந்து இயற்கையை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு காடை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிறது, ஒரு காடை வந்து முழுமையா அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து ஒரு பழங்குடிகளுக்கு தான் இருக்கு. அவங்களால தான் சரியா பார்க்கணும். ஒண்ணுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீலகிரிஸ்ல பயணம் பண்றப்போ ஒட்டுமொத்தமா வந்து யானைகள் வந்து அதிகமா வந்து முன்ன விட ரொம்ப அதிகமா வந்து ஊருக்குள்ள வரக்கூடிய இடம்பெயரக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எதனால அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உள்ளூர்காரங்க கேட்கும்போது அங்க இருக்க ஒரு பழமொழி சொன்னாரு, இந்த காட்டுல இருக்க எல்லா மூங்கிலும் பூத்துருச்சு. எனக்கு வார்த்தை முதல்ல புரியல. மூங்கில் எப்படி பூக்கும் அப்படின்றது அவர் வார்த்தை சொன்னாரு. மூங்கிலோட சர்வைவல் டைம் வந்து 60 வருஷம் தான். அப்போ 60 வருஷத்துக்கு ஒரு காட்டுல வந்து மூங்கில் அழிச்சிடும். ஸோ இந்த காடை வந்து டெவலப் பண்ண பீரியட்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு 60 வருடங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுல வந்து மூங்கில் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த அவங்க முடிஞ்சதுனால யானைகளுக்கான உணவு இல்லாம இருக்கு. அப்போ அந்த யானைகள் வந்து ஊருக்குள்ள வராது. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா நீங்க இது ஒரு டேட்டாவா இல்ல வந்து ஒரு அறிவியலை மட்டும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அப்போ காலங்காலமா காட்டுக்குள்ள இயற்கையும் விரும்புகளையும் புரிஞ்சு வச்சிருக்க பழங்குடிகளுக்கு சில அறிவு இல்லையா, அதை வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு நம்ம கிட்ட. உங்களுக்கு தெரியும், நம்ம அன்பராஜ் வந்து அவர் வீட்டுல ஒரு 20 வருஷம் ஜெயில வெளியில ரொம்ப சமீபத்தில் நிறைய மொழி அவர் திரும்ப கூட சந்திக்கிறேன். அவர் வந்து சொன்ன சில தகவல்கள் வந்து காட்டை பத்தின அறிவு இருக்கு இல்லையா, காட்டை பத்தின அதாவது இயற்கையாவே மெடிசின்ஸ் பத்தின அவங்களுக்கு இருந்த அறிவு, அப்புறம் சூழல் சம்பந்தமாக நமக்கு இருந்த அறிவு. ஒரு காத்து வந்து மேல் காத்து, நடுக்காத்து, கீழ் காத்து, இந்த காத்து மாதிரி அந்த காத்து வரும்போது மழை பெய்யும். இப்படி அவங்களுக்கு வந்து இயற்கையான இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம். நான் அந்த உரையாடல முதல்ல பேச ஆரம்பிச்சப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் இல்லையா, பழங்குடிகளோட இடங்கள் ஏன் பாதுகாக்கப்படும், பழங்குடிகளோட மொழிகள் ஏன் பாதுகாக்கப்படும்னா அது வெறுமனே மொழிகளாகவும் இடங்களாகவும் நினைக்கிறது. அதுல வந்து நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பழங்குடியோட மொழிகளுக்குள்ள ஏராளமான அவங்களோட நாலேஜஸ் வந்து ட்ரெடிஷனல் நாலேஜ் சொல்லுவாங்க. இயற்கையாவே இந்த மாதிரியான சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை பத்தின புரிதல், மருத்துவத்தை பத்தின புரிதல் ஒரு பெரிய அளவு இருக்கு. இதை எதையுமே நம்ம வந்து பெருசா டாக்குமெண்ட் பண்ணலாம். இதை வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய தேவை இருக்கு. இதை வந்து ஒரு ஆய்வாளர் வந்து பண்ணலாம், இல்ல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி ஒரு ரைட்டன் பண்ணும்போது அதோட வேல்யூ வேற ஒன்றா மாறும். நீங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கதையா சொல்லும் போது அது ரொம்ப வேகமாகவும் போகும், ரொம்ப காலத்துக்கும் நிற்கக்கூடியதா வரும். அப்போ பழங்குடிகள் இருக்கிற இந்த ட்ரெடிஷனல் நாலேஜஸ ஏதோ ஒரு வகையில வந்து ஃபிக்ஷன்ல கொண்டு வரது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். இப்போ நான் என்ன இதை வந்து நான் வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஒரு ஃபிக்ஷன் எழுத முடியாது. நான் எழுதுறதுல வந்து வேற ஒரு பார்வை, வேற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. இதுல வந்து என்னன்னா நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட. ஆனா நான் வந்து அப்படி பர்பஸா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதா நம்ம எழுதுறது. நீங்க இந்த பழங்குடிகள் எல்லாம் காடுல இருந்து வெளியேற்றப்படுறாங்க, அதை பத்தி வந்து எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபமா வந்து ஒரு இடத்துல போய் அவங்களுக்காக வந்து கோர்ட்ல வாதாட கேஸ் போனீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் இதனால அதிகார வர்க்கம் வந்து ஏதாவது அழுத்தம் அந்த மாதிரி வருதா, இல்ல இயல்பா நீங்களே இருக்கும் செய்ய? இல்ல அப்படிதான் எதுவும் நடக்கிறது இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்டெலெக்சுவல் செய்யற வேலைகள் வந்து கவர்மெண்டோ இல்ல வந்து அதிகார வர்க்கங்களோ கவனிக்கிறாங்க. என்ன வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட் வந்து இன்டெலெக்சுவல் என்ன செய்யறாங்க கவனிக்கிறதே இல்லை. ஒருவேளை அப்படி கவனிச்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்.
பொதுவாகவே எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கங்களுக்கு வந்து கலாச்சார சூழல் என்ன நடக்குதுன்றத பத்தி பெரிய அக்கறை எதுவும் இருக்கிறது இல்லை. அது ஒரு வகையில் சுதந்திரம் தான் நினைக்கிறேன். நம்மளோட வேலையை செய்யறதுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் தான் நினைக்கிறேன். இது தொடர்பான இன்னொரு கேள்வி, இந்த மாதிரி எழுதினாவே ஏதாவது ஒரு இதுல அவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கா? இது இருக்கும் பலன் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு ரொம்ப நான் ஒரு ப்ராஃபிட்டா தான் சொல்ல விரும்புறேன். ஆனா என்னன்னா ஒரு ரைட்டர் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்தை தொடர்ச்சியா ஒரு டிஸ்கஷன் கொண்டு வரும்போது சேஞ்சுன்றது வந்து ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து டேட்டாவா இல்லை வந்து ஆய்வுக்கே சமர்ப்பித்து இருக்கும். ஃபிக்ஷனா சொல்றதுக்கான பெரிய வித்தியாசம். ஃபிக்ஷனா சொல்லும்போது அது நிறைய தேவையான விஷயம், இன்ஸ்டியூஷன் நிறைய விஷயம், அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உரையாடல், நல்ல உரையாடல், ஒரு ஆரோக்கியமான உரையாடல் அப்படின்றது அதுதான் ரொம்ப சரியா இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது காரணம் வந்து ஒரு பெரிய உரையாடல் உருவாக்கு. அதனால ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி ஜெய்மோகன் சார், நன்றி அகரமுதல்வன், நன்றி ராம்ஜி சார். தேங்க்யூ.